விஜயா வீட்டில் ரொம்ப கவலையோடு இருக்கேன். நான் தான் அப்போவே சொன்னல விஜயா, சிந்தாமணியை நம்பவே நம்பாதன்னு. நீ தான் இங்கே யார் சொல்கிற பேச்சையும் கேட்கவே இல்லை. கடைசியில் பாத்தியா எவ்வளோ பெரிய வேலையை இந்த வீட்டில் அந்த சிந்தாமணி பார்த்துருக்கான்னு அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ இந்த வீட்டில் மீனாவுக்காக தானே அதெல்லாம் செஞ்சா. மீனா மேலே இருக்க எங்கள் கோவத்தை தீர்த்துக்கணும்னு அவள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துருக்கான். இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லையேங்க அப்படின்னு அங்கே விஜயா சொல்லும்போதும், ஆமாப்பா, இதுக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமுமே இருந்திருக்காது. எனக்கு என்னமோ அம்மா மேலேயும் சந்தேகமாக இருக்க தான் செய்தும். சிந்தாமணி சொல்லி தானே அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து குறி சொல்லவும் வந்தாங்க. குறி சொல்ல வந்த லேடி இப்போது கடைசியில் மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொன்னான். அப்போ கூடவா அம்மாவால் புரிஞ்சுக்க முடியலை? இல்லை அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. முத்து கேட்குற கேள்விக்கு விஜயாவால் பதில் பேச முடியாமல் இருக்கு. இங்கே பாருங்கள், அந்த சிந்தாமணி இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி இந்த இவ்வளோ பெரிய வேலையை செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, இனிமேல் அந்த சிந்தாமணி கூட பார்க்குறதோ பேசுகிறதோ பழகிறதோ இது எதுவுமே வேணாம் விஜயா, அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு அண்ணாமலையும் சொல்ல விஜயாவும் கேட்டுக்கிட்டு அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. மீனாவும் வீட்டுக்கு வந்ததை நினச்சி இங்கே விஜயாவுக்கு கோவம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் சிந்தாமணி இவ்வளோ பெரிய வேலையை பார்த்ததை நினச்சி விஜயா பயங்கர கடுப்பில் இருக்க பார்வதி கால் பண்ணுறாங்க. சொல்லு பார்வதி அப்படின்னு கேட்க, நானும் விஷயத்தை கேள்விப்பட்டேன். அந்த சிந்தாமணி எதுக்கு தேவையில்லாமல் உன் குடும்ப விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறாங்க. ஏற்கனவே அப்படியெல்லாம் பண்ணுறது நல்லா இல்லை, அவங்க பண்ணுற வேலையும் நல்லா இல்லைன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் நீதான் விஜய் கேட்க மாட்டேற. உன் குடும்பத்தில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த சிந்தாமணி கிட்ட சொல்கிற. கடைசியில் அந்த சிந்தாமணி தனக்கு சாதகமாக என்ன நடக்கணுன்றதை பார்த்து பார்த்து இங்கே யோஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கடைசியில் அவள் கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல, என்ன நீ அவரை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே விஜய சொல்ல, அண்ணனும் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறாரு, நானும் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். கடைசியில் நீ அந்த சிந்தாமணியை நம்பினா அது இதுக்கு மேலே அந்த கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. விஜயா யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அடுத்த நாள் வீட்டில் பொழுது விடிய கையோட இங்கே மீனா எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு பூவெல்லாம் கொடுக்கறதுக்காக இங்கே எடுத்துக்கிட்டு ரெடி ஆகும்போது வீட்டு வாசலில் பாட்டி வந்து நிற்கிறாங்க. பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் பாட்டியை கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருந்துட்டு இங்கே உள்ளே கூட்டிகிட்டு வரேன். நான் தான் காலையிலையும் போய் பாட்டியை கூட்டிகிட்டு வந்தேன்னு முத்தும் சொல்கிறாங்க. என்னங்க வீட்டில் இருக்க யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலையா நீங்கள் மீனா கேட்க, இல்லை மீனா, பாட்டி வர விஷயம் எனக்கே தெரியாது. காலையில் பாட்டி ஃபோன் பண்ண பிறகு தான் எனக்கே தெரியும். அதான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது, பாட்டி என்ன பாட்டி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டீங்கன்னு சொல்ல, ஏய் இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்ட பிறகு என்னால் எப்படிடா இருக்க முடியும்? அண்ணாமலை தான் ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னான், அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இவளுக்கு வேறு வேலையே இல்லையாடான்னு உள்ளே வந்த பாட்டியும் அங்கே உட்காந்துருக்க விஜயாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. விஜயாவும், நான் என்னத்தை பண்ணேன்? அவங்களுக்கும் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. தொழில் போட்டி காரணமாக இங்கே மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சிந்தாமணி நினச்சிருக்காங்க போல். அதுக்கு நான் என்னத்தை பண்ண முடியும்? அவங்களுக்கும் மீனாவுக்கு தானே பிரச்சனை. கடைசியில் மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு அவங்க இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. செஞ்சது எல்லாமே தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் செஞ்ச விதம் கொஞ்சம் சரியாக தான் எனக்கு தோணுதுன்னு அங்கே விஜயா வந்து பாட்டி முன்னாடியே சொல்ல, பாட்டிக்கு பயங்கர கோவம் வந்து பலார்னு ஒரு அறையை விடணும்னு தோணுது. கையை அடிக்கவும் ஓங்கிடுறாங்க. இந்த வயசுக்கு மேலே உன் மேலே கையை வைக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன் விஜயா அப்படின்னு சொல்ல, மனோஜா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அதிர்ச்சியோடு எங்கள் பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டியும், இப்படி தான் சின்ன வயசில் ஏதோ ஒரு ஜோசியர் சாமியாருன்னு யார் யாரையோ பார்த்து உனக்கும் உயிருக்கு ஆபத்து வருதுன்றதுக்காக முத்துவை நீ அங்கே கொண்டு வந்து விட்ட. முத்துவை அதுக்கப்புறமா நீ ஒரு மகனாக கூட நடத்துறதில்ல. இப்போ வரைக்கும் அவனை விரோதி மாதிரி தானே இந்த வீட்டில் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இது எல்லாமே ஒரு பொய்யான சாமியார் சொன்னதுனால தானே. ஆனால் அப்பையும் அதை நம்பினேன், இப்பையும் சாமி அடி சாமின்னு எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்க. உன்னுடைய மூட நம்பிக்கைக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் திட்ட, ஏன் அத்தை நீங்களாம் இதை நம்ப மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நம்பலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. நம்ம குடும்பத்தை பாதிக்கிற விதமாக மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அது நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு யோசனை என்றைக்குமே ஒரு பொண்ணுக்கு இருக்கணும். ஆனால் உனக்கு அந்த மாதிரி யோசனை இல்லையே. சொந்த குடும்பத்திலே பிரச்சனையை உண்டு பண்ணுற ஒரே ஒரு பொம்பளைனா அது நீ மட்டும்தான் விஜயா அப்படின்னு பாட்டி சொல்ல, என்னத்தை வந்ததும் வராதுமா என்னையவே திட்டி தீர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா சொல்லும்போது, அதுக்குள்ளே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி விஜயா அண்ணாமலையும் திட்டுறாங்க. ஏன் முன்னாடியே என் பையனை திட்டியா நீ அப்படின்னு பாட்டிக்கும் எங்கள் விஜயாவுக்கும் சண்டையும் வருது.
பக்கத்தில் முத்துவும் மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன். பாட்டி பாட்டி அமைதியாக இருங்க பாட்டி, அதெல்லாம் எதுவும் இல்லை, அதான் மீனா வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் அந்த பொம்பளையுமே பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே முத்துவும், நீ வேணா இதை சாதாரண விஷயமா எடுத்துக்கலாம்டா, ஆனால் என்னாலலாம் அப்படி இருக்க முடியல, இவளுடைய இந்த ஆட்டத்துக்கு என்னைக்கு தான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்ல விஜயாவும் மனோஜும் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. ஏண்டி இதே பொம்பளை தானே இங்கே மனோஜுடைய ஷோரூமுக்கு வந்து மனோஜோட கல்யாண விஷயத்தை பற்றி பேசினதா அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போது அந்த ரோஹிணி ஏற்பாடு பண்ணி தானே அவளும் வந்திருக்கான்னு சொல்லும்போது எனக்கும் அதே சந்தேகம்தான் பாட்டி. அந்த ரோஹிணி சொல்லி தான் மனோஜுடைய ஷோரூமுக்கு போயிட்டு மனோஜ் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, கல்யாண விஷயத்தை பற்றி. கல்யாணம் நடக்கும், அதுவும் முதல் பொண்டாட்டி கூட தான் நடக்கும்னு சொல்லி இங்கே அந்த ரோஹிணி சொன்னதா அப்படியே இங்கே ஒப்பவும் செஞ்சுருக்கு அந்த பொம்பளை. அது மட்டுமா, இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம்னா, அப்போ சிந்தாமணி, அந்த ரோஹிணி, இந்த சாமியாடி 3 பேரும் ஒரே கூட்டாக இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது அப்படின்னு சொல்ல, இருக்கும்டா, நிச்சயமாக இருக்கும். எல்லா ஃப்ராடும் ஒன்றா சேர்ந்தா இந்த மாதிரி தான் யோசிக்க தோணுன்னு அங்கே முத்துவை பார்த்து அண்ணாமலையும் இங்கே பாட்டியும் சொல்ல விஜயா திகைச்சு போய் பார்க்குறாங்க. அத்தை, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிந்தாமணி போய் ரோஹிணி கூட அதெல்லாம் அவங்க எனக்கு எதிராக எதையுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல, அதையும் நிரூபிக்கிறேம்மா, கூடிய சீக்கிரத்தில் அதையும் உங்ககிட்ட நான் நிரூபிக்கிறேன். அந்த சிந்தாமணி இப்போவும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த சிந்தாமணி எப்படிப்பட்டவன்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஒரு பக்கம் மீனா வாழ்க்கையில், இன்னொரு பக்கம் மனோஜ் வாழ்க்கையில், இன்னொரு பக்கம் ரவி வாழ்க்கையிலன்னு உங்கள் கூடவே இருந்து குழி பறிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா மீனாவை தொழில் எதிரி, அவளை தொழிலை விட்டு விரட்டணும், வீட்டை விட்டு விரட்டணும்னு எந்த எல்லைக்கு வேணாலும் அந்த சிந்தாமணி போகக்கூடியவ. எனக்கு என்னமோ அந்த ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் டிவோர்ஸை வந்துட்டு பண்ண விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கதே அந்த சிந்தாமணி தான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ ரவிக்கு எதிராக அந்த நீத்துவை வேற இங்கே பூக்கடையில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்கேன். பொக்கெட் ஷாப்பா, அதுவும் ரவி பொக்கெட் ஷாப்புன்னு, அதுவும் பூ சப்ளை வேற பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அந்த சிந்தாமணி மேலே இப்போ தான் சந்தேகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சந்தேகத்தை நான் இதோட விட்டுற மாட்டேன். இதுக்கப்புறம் தான் அந்த சிந்தாமணி யாருன்றதே நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டா முத்து, நான் முக்கியமான விஷயமா தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன விஷயம்னு இங்கே அண்ணாமலையும் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, விஜயோடைய அப்பாவுக்கு இங்கே தவசம் வருதுல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, பல வருஷமா அதை நம்ம குடும்பத்துக்காக கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பார்த்தேன், அதான்டா நம்ம ஊரில் ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருப்பாரே, அவர் தான் சொன்னது, நம்ம குடும்பத்தில் ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கு, பெரியவங்களுக்கு திதி கொடுத்தா அது கொஞ்சம் சரியாகும், பல வருஷமாக நீங்கள் அதை செய்யாமல் இருக்கீங்கன்னு சொன்னார். அதனால தான்டா நானும் அவங்க அப்பாவுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரிம்மா அப்படின்னு சந்தோஷமாக அண்ணாமலை சொல்கிறாங்க. விஜயா, இந்த ஃபோட்டோவை வாங்கி வை, உங்கள் அப்பா ஃபோட்டோ அங்கே ஊர்லேயே தானே இருந்தது, உங்கள் அப்பாவுக்குன்னு எந்த சடங்கு சம்பிரதாயம் எதையுமே செய்கிறதில்ல, அப்பா கொடுத்த வீடுன்னு பெருமையாக மட்டும் சொல்லிக்க தெரியுது, ஆனால் உங்கள் அப்பாவுக்காக நீ எதையுமே செய்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாம், அவருக்கு என்னத்தை செய்கிறதுன்னு இங்கே விஜயா அப்படியே ஒரு யோசனையில் உட்காந்துருக்காங்க. இந்தா புடி விஜயா அப்படின்னு ஃபோட்டோவை கொடுக்க, அதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்க முத்து இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியாகி உடனே அதை வாங்கவும் செய்கிறாங்க. பாட்டி, இவரா தாத்தா அப்படின்னு சொல்ல, ஏண்டா மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க, இல்லை பாட்டி, இவரை தான் எனக்கு தெரியுமே, இவர் பக்கத்திலே இருக்காரே, இவர் யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அது உங்கள் தாத்தாவுடைய ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டும் கூட, அவரும் இப்போ உயிரோடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க பாட்டியும். இதை கேட்டதுமே எங்கள் முத்து வந்துட்டு இந்த ஃபோட்டோவை நம்ம இதே மாதிரியான ஒரு ஃபோட்டோவை யார் வீட்லேயும் பார்த்தோமேனு இங்கே முத்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. டே குர்ராதன்னு இங்கே விஜயா பிடுங்கவும் செய்ய, அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுட்டே இருக்க முத்து, மீனா இதே மாதிரி தாத்தா ஃபோட்டோ கூட இவரும் இருக்கிறத, இதே ஃபோட்டோவை நான் யாரோ ஒருத்தவங்க வீட்டில் பார்த்தேன் மீனா, ஆனால் சட்டுன்னு யார் வீட்டில் பார்த்துருந்தா எனக்கு நினைவுக்கே வரல அப்படின்னு சொல்ல, டேய் நீ எங்கடா பார்த்துருக்க போகிறேன், உங்கள் தாத்தா ஃபோட்டோவே நீ இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்ல, முத்துவுக்கு தெரியும். முத்து ஏற்கனவே கிராமத்தில் வந்து இருந்தவன் தானே, அவனுக்கு இந்த ஃபோட்டோ இருக்கிற விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி, ஆனால் மறந்து தான் போயிட்டேன், இப்போ தான் இந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு நினைவுக்கு வருது அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதே மாதிரி ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்தேன் பாட்டின்னு சொல்ல, டே எங்கடா முத்தை பார்த்துருக்க போகிறேன், நீ எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை பாட்டி, எனக்கு நல்ல நினைவு இருக்குது, இந்த ஃபோட்டோவை நான் எங்கேயோ பார்த்தேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே பாட்டி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்து மீனான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே
இப்போ தான் ஞாபகம் வருது மீனா, நீ ஒரு மண்டபத்துக்கு ஆர்டர் கொடுக்கணுன்றதுக்காக பணத்தை கொண்டு போன, அந்த பணத்தை கூட சிந்தாமணியோடைய ஆட்கள் திருடிட்டு போனாங்க இல்லையா? நான், ரவி, அப்புறம் ஸ்ருதி, செல்வம்னு எல்லாருமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமே, ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கேட்க, நல்லா ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் இங்கே எல்லாருமே முத்துவை பார்க்க, அங்கே தான் மீனா அந்த பணத்தை காணும்னு சொல்லி அந்த பீரோவில் நானும் தேடிட்டு இருந்தப்போ தான் இந்த ஃபோட்டோ என் கண்ணுக்கு பட்டுது. அப்போ கூட யதார்த்தமாக பார்த்துட்டு பணத்தை நம்ம எப்படியாவது சிந்தாமணி வரத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசரத்தில் அதை சரியாக கவனிக்காமல் நான் ஃபோட்டோவை பார்க்காம அதை மட்டும்தான் மீனா எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ தான் மீனா எனக்கு நல்லா நினைவுக்கு வருது, இதே ஃபோட்டோ சிந்தாமணி வீட்லேயும் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே எல்லாரும் திகைப்பில் கிளம்பி நிற்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, சிந்தாமணி வீட்டில் போய் இந்த ஃபோட்டோ எப்படா இருக்கும் அப்படின்னு விஜயாவும் கேட்க, இல்லை எனக்கு நல்லா தெரியும், சிந்தாமணி வீட்டில் தான் நான் இதே ஃபோட்டோவை பார்த்தேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, அப்போது சிந்தாமணி வீட்டில் தான் இந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கேன்னா இந்த ஃபோட்டோ ரெண்டே பேர்கிட்ட தான்டா. ஒன்று இங்கே விஜயாவுடைய அப்பா கிட்ட, இன்னொன்று விஜயா அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்குற விஜயாவும், இவர் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான், பல தடவை நானும் இவரை பார்த்துருக்கேன், ஆனால் இப்போது அவர் இல்லைன்றதும் எனக்கு நல்லா தெரியும், அது எப்படி சிந்தாமணி வீட்டில் இருக்க முடியும்னு சொல்லும்போது, விஜயா நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, உங்கள் அப்பா கூட இருக்காரு, இவருக்கு பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா, கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை அத்தை, அப்படிலாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் யாரையுமே வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததில்லை, ஆனால் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே ஏன் அந்த பொண்ணு சிந்தாமணியாக இருக்கக்கூடாதுன்னு பாட்டி உடனே சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு அங்கே முத்துவும் ரவியும் எல்லாருமே அதிர்ந்து போய் கேட்க, ஆமாண்டா, ஏன் அந்த பொண்ணு அந்த சிந்தாமணியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே புரியலை. அப்படி சிந்தாமணிக்கு எல்லாமே தெரியும்னா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாமே, அம்மா கிட்ட எதுக்காக இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி மாஸ்டர் கிட்ட இங்கே பரதம் கற்றுக்க வந்த மாதிரி இப்போ யோகா கற்றுக்க வந்த மாதிரி எதுக்காக நடிக்கணும் அப்படின்னு பாட்டியை பார்த்து சந்தேகத்தோட கேள்வி கேட்க, அதானே, ஒருவேளை இங்கே தொழில் ரீதியாக கூட மீனா மேலே இருக்க கோவத்தினால கூட இதை சொல்லாமல் மறைச்சிருக்கலாம், அப்படியே இருந்தாலும் எதுக்காக மறைக்கணும் அப்படின்னு அங்கே ரவியும் கேட்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு யோசனை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. விஜயா பற்றின விஷயமும் விஜயாவுடைய அப்பா பற்றின விஷயமும் தான் பாட்டிக்கு நல்லா தெரியும். ஒருவேளை சிந்தாமணிக்கு இந்த வீட்டை அபகரிக்கணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குமோ அப்படின்னு சொல்ல, ஏன் பாட்டி அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா, அந்த வீட்டை அபகரிக்கணுன்ற எண்ணம் அந்த குடும்பத்தை தாண்டி வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்ல, அதனால தான் விஜயாவுடைய அப்பா அவசரமாக விஜயாவுக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு விஜயா பேரில் இந்த வீட்டை எழுதி வைக்கவும் செஞ்சார். ஏன்னா இந்த வீட்டை அபகரிக்கணும்னு நினச்சதே அவர் ஒருத்தர் மட்டும்தான். இந்த விஷயத்த கல்யாணம் முடிஞ்ச கையோடையே என்கிட்ட விஜயோடைய அப்பா இந்த விஷயத்த சொன்னார். எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை கேட்டோ இல்லை இந்த வீட்டுக்கான பிரச்சனையை காட்டியோ யார் வந்தாலும் அதை யாருக்கும் உரிமையானதாக ஆக்க முடியாது, இது என்றைக்குமே விஜயா பேரில் தான் இருக்குன்னு சொல்லி விஜயா பேரில் தான் இந்த வீட்டை எழுதி வச்சுட்டு போகவும் செஞ்சார். இப்போது அந்த சிந்தாமணி விஜயா கூட நெருங்கி பழகிறதுக்கான காரணம் இந்த வீட்டை அபகரிக்கிறதுக்கான பிளானை கூட எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, பாட்டி இந்த வீடு இங்கே தாத்தாவுடையது, தாத்தாவோட வீட்டை எதுக்காக சிந்தாமணியோடைய அப்பா ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சிருக்காருன்னு சொல்ல, அது ரெண்டு பேரும் நண்பனாக இருந்த வரையும் நண்பனாக நல்ல ஒற்றுமையாக இருந்தாங்க. ஆனால் இந்த வீடு வாங்கின விஷயத்தில் ரெண்டு பேருக்குமே மன வருத்தம். இந்த வீட்டை அவர் வாங்கணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் அதுக்கு முன்னாடியே விஜயோடைய அப்பா இந்த வீட்டை வாங்கிட்டார். இந்த வீட்டை வாங்கினதுலேருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க பேச்சுவார்த்தையும் கம்மியானது. அதுக்கப்புறமா இந்த வீடு தான் பேரில் இருக்க வேணாம், தான் பொண்ணு இங்கே விஜயா பேரில் தான் இருக்கணும்னு கடைசியாக அவர் சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு தாண்டா செத்தாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டதுமே விஜயாவும் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. தான் என்கிட்ட எந்த விஷயத்தையுமே தான் அப்பா சொல்லலேன்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க விஜயா. என்ன விஜயா, உன் அப்பா உன்கிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் நீ அதை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை, உனக்கு என்ன வேணுன்றதை நீ கேட்டு வாங்கினதும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடைச்சது தான் இந்த வீடு. ஆனால் இது நீ கேட்டதுனால கிடைக்கல, அவர் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டதுனால மட்டும்தான் அவர் கொடுக்கவும் செஞ்சுருக்கார். இந்த விஷயம் எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தான் தெரியும்னு எங்கள் அண்ணாமலையோடைய அம்மா அந்த பாட்டியுமே சொல்கிறாங்க.
ஆச்சார் பாட்டி சொன்னதை கேட்டதுமே இங்கே விஜயாவும் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்றுட்டுருக்கேன். என்ன விஜயா, இதுக்கப்புறமாவது இந்த சிந்தாமணியை உன் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவியா, இல்லை சிந்தாமணி வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிவியா? அவள் உன் கூட இருந்தானா உனக்கும் உன் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் தான் ஆபத்து. பாத்தியில் முத்து சொன்னதை உன் பசங்க 3 பேருடைய வாழ்க்கையிலையும் அவள் விளையாடிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக அவங்க அப்பாவாக தான் இருக்கணும். அவங்க அப்பா சொல்லிட்டு போன விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு பாட்டியும் சொல்ல இதை கேட்டதும் விஜயா கதறி அழுகிறாங்க. கீழே உட்காந்து என்னாச்சு அப்படின்னு கூட இருக்கவ எல்லாருமே ஓடி வந்து விஜயாவை தூக்கி விட உடனே மீனா ஓடி வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு மீனாவும் கேட்க, விஜயா என்னடி ஆச்சுன்னு அங்கே பாட்டியை கேட்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. என்ன பண்ண அப்படின்னு கேட்க, இந்த வீட்டோட பத்திரத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்சியர் கிட்ட தான் நான் அடமானம் வச்சுருக்கேன். பேங்கில் இருந்த பணத்தையும் வாங்கி இப்போ கூடுதலாக பணமும் கேட்டு இங்கே மனோஜுக்காக அவகிட்ட அந்த பத்திரத்தை அடமானம் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இங்கே விஜயா அழுக எல்லாருமே தலையில் கை வச்சபடி நிற்கிறாங்க. ஏய் என்ன விஜயா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. உடனே பாட்டியும் என்ன பண்ண, அது மனோஜுக்கு கடன் கொடுத்த அந்த ஃபினான்சியர் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா இதெல்லாம், அம்மாவும் மனோஜும் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? வீட்டுக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கையெழுத்தை போட்டு பேங்கில் இருந்த அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்து எப்படி இவங்களால் அங்கே கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. முத்துவும் டே முத்து கொஞ்சம் அமைதியாக இருடான்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே எப்படிப்பா அமைதியாக இருக்க முடியும், இப்போவே அந்த ஆளை பார்த்து நம்ம வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வர பார்க்குறேன்னு சொல்ல, டேய் அதுக்கு அவசியமே இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படிப்பா சொல்லிட்டுருக்கீங்க நம்ம வீடு அப்படின்னு எங்கள் பதட்டத்தில் முத்துவும் மீனாவும் இங்கே கேட்கவும் செய்ய, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இவன் என் கையெழுத்தை போட்டு பேங்கில் இந்த பத்திரத்தை வாங்கும்போதே எனக்கு பேங்க் மூலமாக ஒரு நோட்டீஸும் வந்துச்சு, பேங்க்லேருந்து ஒரு என்னுடைய ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜும் வந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாண்டா நான் சைன் பண்ணி தானடா அந்த பத்திரத்தையே நான் அங்கே அடமானம் வச்சேன். விஜயா சைன் பண்ணால் மட்டும் அந்த பத்திரத்தை கொடுத்துருவாங்களா என்ன? நானும் சைன் பண்ணி தானே ஆகணும். அந்த சைனை ஏன் மூலமாக போட்டதே இங்கே மனோஜ் தானே. அப்படி போடும்போதே என்னுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்போவே எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தது. வீட்டுக்கு வந்ததுமே இவங்களை நான் நோட்டம் விட்டுட்டு தாண்டா இருந்தேன். இந்த பத்திரத்தை அவன் ரூமில் கொண்டு போய் வச்சதையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா 2-3 நாள் கழித்து தான் அவங்க இந்த பத்திரத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகவும் செஞ்சாங்க. அதுக்கிடையில் அந்த பத்திரம் என்கிட்ட சேஃபாக வரவும் செஞ்சுது. அது என்கிட்ட தாண்டா இருக்குது. அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக இந்த வீடு சிந்தாமணிக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே பாட்டியும் என்னடா நம்மளை சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா பேங்க்லேருந்து நீங்கள் வீட்டு லோன் அடைச்சிட்டிங்க, இனி என்ன லோன் தேவைப்பட்டாலும் இனி பேங்குக்கு வரலான்ற மாதிரியான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே சந்தேகம் ஏற்பட்டதுனால தான் இவங்களை கண்காணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சுது. இப்போது அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்த அந்த பத்திரம் உண்மையான பத்திரமே கிடையாது. இதே மாதிரி ரெடி பண்ண போலியான பத்திரம் தான் அதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. பரசுவை வச்சு தான் அந்த போலியான பத்திரத்தை நான் ரெடி பண்ணவும் செஞ்சேன். உண்மையான பத்திரம் என்கிட்ட ரொம்ப பத்திரமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இங்கே உடனே முத்து ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு இங்கே முத்தமெல்லாம் கொடுத்துட்டு, அப்பா உன்ன மாதிரி ஒரு புத்திசாலித்தனத்துக்கு இங்கே எப்படிப்பட்டவன் பிறந்திருக்கான் பாருங்க, சுத்த முட்டாள்ப்பா, யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடியவன், அது அம்மா மாதிரியே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட விஜயாவும் அப்படியே தலை கீழே போட்டுட்டு நிற்க, ஏண்டி நீ பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் இந்த வீட்டில் இருக்கவங்க தான் ஏதாவது சரி பண்ணிகிட்டே இருக்கணுமா? ஏதாவது தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பியா? மனோஜுடைய வாழ்க்கை சீரழிக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்ச. இப்போ அடுத்து இந்த வீட்டை விட்டு நம்ம எல்லாரும் மொத்தமாக காலி பண்ணி போகணும். உங்கள் அப்பா எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதை நடத்தி காட்டணும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் விஜயாவை திட்டுறாங்க. இல்லை அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை, எல்லாம் நான் மனோஜுக்காக தான் செய்ய வந்தேன்னு சொல்ல, மனோஜுன்னு அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் கூட நின்று துணை போயிட்டுருக்கவே நீ மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, அண்ணாமலை அவங்க அப்பா ஒரு உயில் எழுதினார்ல, அது என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இது என்ன உயில், அதை எப்போ எங்கள் அப்பா உங்ககிட்ட கொடுத்தாருன்னு விஜயா கேட்க, அதெல்லாம் கல்யாணம் ஆன அடுத்த நாளே என்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டாருடி. இத்தனை வருஷமா அது என்கிட்ட தான் இருந்தது. இந்த வீடும் இந்த வீட்டோட பத்திரமும் உன் பேர்லையும் அண்ணா பேர்லையும் தானே இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இது உன் பேரில் இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே பாட்டி சொல்ல, என்ன அத்தை சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் என்னைக்காவது இந்த வீட்டுக்கோ இந்த வீட்டில் வாழ்கிறவங்களுக்கோ உன்னால் பிரச்சனை வந்ததுன்னா
அன்னைக்கு இந்த வீட்டை அண்ணாமலை பேர்லேயோ இல்லை வீட்டில் இருக்க பசங்களில் யாராவது ஒருத்தவங்க பேர்லேயோ மாற்றி எழுதுறதுக்கான உரிமை உயில் என்கிட்ட இருக்குடி. அது மூலமாக இந்த வீட்டை நான் அண்ணாமலை பேருக்கே மாற்றலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு அதிலெல்லாம் விருப்பமும் இல்லை ஆசையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, உனக்கு வேணால் ஆசை இல்லாமல் இருக்கலாம்டா, ஆனால் விஜயோடைய அப்பாவுக்கு அது தானடா ஆசை. இந்த வீட்டை உன் பேருக்கு மாற்றலைனாலும் 3 பேரில் யாராவது ஒரு பசங்களுக்கு இந்த வீட்டை மாற்றி வச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படின்னா என் பேரில் மாற்றி எழுதிருங்கன்னு உடனே மனோஜ் சொல்ல, ஏண்டா திருடங்கையிலேயே சாவியை கொடுக்க சொல்கிறியா? நீயே ஒரு திருட்டு பையன், வீட்டுக்கு தெரியாமல் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்க. அப்பாவோட கையெழுத்தை போட்டு பேங்கில் இருந்த எங்கள் வீட்டு பத்திரத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்தவன் தானே நீ எல்லாம் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல, அப்பா இதுங்க ஓம் பேர்லேயே இருக்கட்டும்ப்பா, அதான்ப்பா வீட்டில் இருக்க யாருக்கும் பிரச்சனை வராதுன்னு சொல்ல, இந்த வீட்டில் உனக்கும் மீனாவுக்கும் தாண்டா எந்த மரியாதையுமே கிடைக்க மாட்டுது. இந்த வீட்டை ஓம் பேர்லையும் மீனா பேர்லையுமே எழுதி வச்சலான்னு முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் அங்கே அண்ணாமலை சொல்ல, யார் வீட்டை யார் பேருக்கு எழுதி வைக்கிறது? ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து வந்தவர்களுக்கு ஏன் அப்பா எனக்காக எழுதி கொடுத்த வீட்டை இவளுக்கு நான் எழுதி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு விஜயா சத்தம் போடுறாங்க. அதுக்கு உடனே அண்ணாமலையும் விஜயாவை பார்த்து கையை ஓங்கிட்டு, இங்கே பார், ஒன்றும் இல்லாதவன் சொல்லியே நீ மட்டும் எல்லாத்தோடையும் வந்தியா? இது உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து, அது அவருடைய முடிவு. உனக்கு கொடுக்கணுமா இல்லை நீ பெற்ற உன் பையங்களுக்கு கொடுக்கணுமான்னு அது அவர் எடுத்த முடிவு. அதனால் இதில் நீ தலையிடாமல் ஒதுங்கி நில்றதான் உனக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த வீட்டை நான் எழுதி வைக்கலான்னு இருக்கேம்மா. இந்த வீடு முத்து மீனா பேரில் இருக்கிறதான் நல்லது. அவங்க கிட்ட இருந்தால் தான் இந்த வீடும் வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விஜயாவும் மனோஜும் அப்படியே தலையில் இடிவெளிந்த கணக்காக நிற்க, முத்துவும் மீனாவும் இது வேண்டான்னு எவ்வளோ மறுத்து பார்த்தோம். அண்ணாமலையுடைய கட்டாயத்தினால ஏற்றுக்கலான்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அண்ணாமலையும் பாட்டியும் சேர்ந்து இந்த பத்திரத்தை மாற்ற இங்கே முத்து மீனா பேரில் எழுதுறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணவும் செஞ்சிடறாங்க. கடைசியில் விஜயா சிந்தாமணியால் மொத்தமும் ஏமாந்தது தான் மிச்சம். சிந்தாமணி கடைசியில் விஜயாவை நம்பி ஏமாந்தது தான் மிச்சம்.